சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. நாம் இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஓய்வு நாளிலே அவரை ஆராதிப்பதற்காக அவர் நாமத்திலே கூடி வர கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் தேவாதி தேவன் அர்ப்பணும் நீசனுமாகிய பாவிகளாகிய நமக்கு நாம் பாடுகிறதன்படி இத்தனை மகத்துவமுள்ள புழுக்களாம் எங்களுக்கு என்று சொல்கிறதன்படி புழுக்களாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ நஷ்டங்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தைகள் என்று ஜனங்கள் அநேகம் பேர் சொல்லுகிற வேளையிலும் கூட இந்த காலை பொழுதுல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு சொன்னாலே எவ்வளவோ ஒரு என்னை பொறுத்தளவுக்கு ஒரு மனமகிழ்ச்சி நாள் அப்படின்னு தான் நினைப்பேன். எல்லாவற்றையும் மாற்றி நான் ஆயத்தமாகும் போது ஆண்டவர் ரொம்ப மனரம்யமான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்க தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அந்த கிருபை உள்ள தேவனை நினைத்து இன்றும் அவர் நம்முடைய ஆலயத்தில் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லும் போது, காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கும் என்று சொல்லும் போது, தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறதன்படி இந்த இடத்துல நீங்களும் நானும் கண்டடையும்படி அவர் கிருபைகளை தரும்படி நாம் என்ன செய்ய போறோம்? தோத்திர பலிகளை ஏறெடுக்க போகிறோம். சபையில் அமர்ந்திருக்கிறவங்களும் சரி, தொலைக்காட்சியிலே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் சரி, ஆன்லைன் ஊடாக வேலைகளை செய்து கொண்டே பார்த்துட்டு இருக்கலாம். எப்படி ஆனாலும் சரி, வாய் என்ன செய்யலாம்? வேலை செய்யலாம். அதனால எல்லாம் சேர்ந்து தோத்திர பலிகளோடு நல்ல இந்த அழகான நாளில் இந்த காலை வேளையில 8 மணிக்கு டான் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு கிருபை இரக்கம் செய்திருக்கிறார் இந்த தேவனை நோக்கி நம்ம அப்படி தோத்திர சொல்லுமா? நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே எம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, வானாதி வானங்களை படைத்திருக்கிறவரே எம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, வாழ்வு தருகிற ஜீவ வசனமே எம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா பிதா என்று அழைக்கும் போது ஆண்டவரே புத்திர சுரிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்தது மாத்திரம் அல்லாமல் எங்களுக்கு நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் முன்பதாகவே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்கள் ஆலயத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்கள் திருச்சபை குடும்பங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்கள் ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை ஆராதிப்பதற்கு கொடுத்த எக்யூப்மெண்ட்ஸ் வசதிகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அதை இயக்குவதற்கு எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒன்றுமே இல்லாத என் கரத்தில் கூட ஆண்டவரே இந்த ஊழியத்தை கொடுத்து உக்கிரானமாய் நிற்க வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இன்றும் கூட உம்முடைய வார்த்தையின்படி நான் உன்னை நித்தம் நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறதன்படி நடத்த போகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்கிறதன்படி கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்ததை போல இன்றும் நீர் பலம் தரப்போகிறதற்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தில் உம்முடைய மகிமை நிரம்பி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆராதனையிலும் உம்மை மகிமைப்படுத்துகிற ஆராதனையாய் நீர் மாற்றி கொண்டிருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையில் நீர் சுகந்த வாசனையாய் துதி பலிகளை தோத்திர பலிகளை நீர் அங்கீகரிக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆகாத கல் என்று சொல்லப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இன்னும் அநேக பிள்ளைகள், இதை பார்க்கிற பிள்ளைகள், ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கூட நீர் அப்படியே இந்த ஆராதனை பார்க்கும் போதே நீர் அப்படி மாற்ற போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா.
இன்றும் கூட ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தின்படி உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லும்போது, அப்பா, தெரியப்படுத்துவதற்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை, நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்க ராஜா. இயேசுவே, எங்கள் முற்பிதாக்களின் தேவனாக தகப்பனாக இருக்கிறீரே, அதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கும் நீர் அப்படி இருக்க போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாக்குத்தத்தம் கொடுத்தது மட்டுமல்லாமல் வாக்குத்தத்தத்தின்படி எங்கள் முற்பிதாக்களை நீ நடத்தினீரே, அதற்காக கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய கல்வாரி அன்புக்காய் ஸ்தோத்திரம். உடைய காயப்பட்ட கரங்களுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வலது பாரசத்தில் எங்களுக்கு இன்றும் நீர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதற்காய், ஸ்தலத்தை ஏற்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சேரு மீன்களும் கேரா மீன்களும் துதிக்கின்ற உடைய நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தெய்வமே, ஓசனா, ஓசனா, ஓசன்னா. சிலுவையினால் மீட்டிருக்கிற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, உடைய சிறகுனால் மூடி இந்த ஓய்வு நாளிலே கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து இந்த வாரத்திலும் நீர் பாதுகாக்க போகிற கிருபைக்காக உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் உடைய பலிபீடத்தில் நிற்கும் போது, எங்களுக்காக பலியானதை நினைவு கூறும் போது, ஆண்டவரே, இன்றும் கூட எங்களை திருவுளம் பற்றி உம்முடைய கரத்தில் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காய், கேட்டு மகிமைப்பட போகிறதற்காய் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்றும் கூட நீர் கொடுத்த சங்கீத பகுதியை நாங்கள் தியானிக்க, ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களுக்கு நீர் தகுதி கொடுத்திருக்கிறீரே, அதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையிலே காணிக்கை பகுதிகளுக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அறிவிப்பு பகுதிகளும் அடிமைக்கு நீங்க கொடுத்திருக்கிற உம்முடைய வார்த்தையின் பகுதிகளிலும் கூட உங்க கிருபை எங்களோடு இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இப்பொழுதும் யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீர் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிற உம்முடைய வசனத்தின்படி the salvation of India ஊழியத்தை, இந்தியா முழுவதும் ரட்சிப்பு என்கிற ஊழியத்தை, தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காய் செய்கிற ஊழியத்தை நீர் மறக்காமல் எல்லா தடைகளையும் மாற்றி நீரே இருளை வெளிச்சமாக்கி கோணலை சுவைப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கூட அந்த கிருபை, இன்னும் கூட அந்த இரக்கம், இன்னும் கூட அந்த தயவு ஆண்டவரே, திருச்சபையில் அமைந்திருக்கிற பிள்ளைகளுக்கும், தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கும், வெளியிலிருந்து எனக்காகவும் ஒரு சத்தம் கேட்கிறது, இந்த சத்தமும் கூட ஆறுதலாய் இருக்கிறது என்று சொல்லும்படி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஏற்ற நேரத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டிருக்கிற பொற்பழம் என்று பார்க்கிறோமே, அந்த பொற்பழத்தை உம்முடைய பிள்ளைகள் ருசிக்க அடிமை மறைத்து இந்த ஆராதனிலே உம்முடைய நாமம் மட்டும் உயர்த்தப்படுவதற்காக எங்களை முற்றும் முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். என்னோடு விளைக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகளோடு எங்களோடு கூட தொடர்ந்து நீர் இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை பொழுதிலும் கூட ஒரு அழகான ஆராதனையை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். சில பாடல்களை, தெரிந்த பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அவர் எந்தன் சங்கீதம் ஆனவர், வெல்லமுள்ள கோட்டையுமானவர் என்று சொல்லி ஒரு அழகான பாடலை நாம் என்ன செய்ய போகிறோம், பாட போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
சபையில் அதிகமாய் நம்ம பாடுற பாட்டு. நான் கைத்தட்டல் கொடுப்பேன், அதோடு சேர்த்து நீங்கள் கைத்தட்டுங்க. பாடும்போது இசையோடு சேர்ந்து பாடுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதி யான அவரை திவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதம் ஆனவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதி யான அவரை திவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் அந்தன் சங்கீதம் ஆனவர். துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தி வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர் குறைகள் கேட்கும், திக்கற்ற பிள்ளைகள் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகள் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதம் ஆனவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதி யான அவரை திவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதம் ஆனவர். 2-3 பேர் அவர் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவே. 2-3 பேர் அவர் நாமத்தினால் இருதயம் அவர் நடுவே. இருப்பேன் என்ற நமது தேவன், இருப்பேன் என்ற நமது தேவன், இருகரம் பற்றி என்றும் வாழ்த்திடுவோம். இருகரம் பற்றி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதம் ஆனவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதி யான அவரை திவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதம் ஆனவர். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவர் பாடிடுவோம். பாடுங்க. வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவர் பாடிடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்து போற்றிடுவோம். நாம் வணங்கு வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கி ஆனவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதி யான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். சொல்லுங்க. அவர் எந்தன் சங்கீதம் ஆனவர். அல்லேலூயா. இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான வரி இருக்கு. அந்த வரி யாருமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஒரு அழகான வரி. என்ன வரி தெரியுமா? வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். இதுக்கடுத்து நீங்க சொல்லிடுவீங்க என்ன வரி? அதுக்கடுத்து திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவர். அல்லேலூயா. ஏன்னா அவரு நமக்கு ஒரு வாக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு தான், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அல்லேலூயா. சில நேரங்களிலே
கட்டின மனைவி, பெத்த பிள்ளைகள், கட்டின கணவன் எல்லாரும் கூட நேசிக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட கைவிடுகிற சூழ்நிலைகள் இருக்கிறது. சில காலத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி, என்கிட்ட இருந்த தம்பி இப்பவும் இருக்கிறான். அந்த தம்பி சொல்லுவான், நான் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்த போது யாருமே இல்லை என்று, யாருமே இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு அவருடைய நிலைமை கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. எல்லாரும் அவரை தேடி வர்றாங்க. இதுதான் உலகம், இதான் இயற்கை, இதான் மனிதன். ஆனால் என் தேவன் வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்டு, பல முறை அந்த தம்பி என்கிட்ட சொல்லியிருக்கான், இங்க இருந்தே சொல்லியிருக்கான், இந்த சர்ச்சில இருந்தே சொல்லியிருக்காரு, யாருமே இல்லனே, பார்க்கறதுக்கு யாருமே வரலனே, யாருனே பார்த்தது அப்படின்னா. இன்னைக்கு பார்த்தா அவர் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வேலைக்கு வந்தோடனே நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு. ஆனா எப்ப பார்த்தாலும் அவன் வீட்டுக்கு, அவர் தம்பி வீட்டுக்கு யாராவது ஒரு சொந்தக்காரங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வந்துகிட்டே இருக்காங்க. இதான் மனுஷீகம். ஆனா என் தேவன் எப்படி தெரியுமா? வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்டு திக்கற்றவர்களின் துணையாக நிற்கிற தேவன். அல்லேலூயா. அதனாலதான் அவரால் சொல்ல முடிந்தது, வேசி என்று தெரிந்தும் யாரும் உன்னை பாவம் தீர்க்கவில்லையா, யாரும் உனக்கு தண்டனை சொல்லலையாமா, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப் போவதில்லை, இனி நீ போய் பாவம் செய்யாதே. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த காலை வேளையில இந்த ஆராதனையில நான் சொல்கிறேன், இது ஒருவேளை கேட்ட வார்த்தையாக தான் இருக்கும், இது ஒருவேளை நீங்கள் படித்த வார்த்தையாகத்தான் இருக்கும். மனசுல அப்படி கொஞ்சம் உள்ள வாங்கிட்டு அப்படி உங்க இருதயத்துக்கு முன்பதாக வெளியில கொண்டு வந்து போட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக செய்திருக்கிறதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தெய்வம் செய்ததை வேற எந்த தெய்வமாலும் செய்ய முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதான் புதுசா வந்த பாடினாங்க, இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்லுவேன். இந்த பாட்டு இருக்கா இல்லையா? இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்வேன். நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த உலகத்தில் நான் பார்த்திருக்கிறேன், நான் அனுபவித்திருக்கிறேன். ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவவில்லை, ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவவில்லை, சொந்தம் பந்தம் எல்லாம் வீண், ஆனால் துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தூயாதி தூயவன், வேண்டிடும் பக்தர்கள் குறைகளை கேட்கிற தேவன். நான் திரும்ப சொல்வதற்கு அச்சப்படவில்லை. எத்தனையோ பகல், எத்தனையோ இரவு, பல ரயில் நிலையங்களில் உட்கார்ந்து அழுவதுண்டு. ஆனால் இன்னைக்கு எந்த ரயில் நிலையத்தில் போனாலும் ஐயா வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறார். அவர்தான் உண்மையான தெய்வம், உண்மையான தெய்வம், உண்மையான தெய்வம். அந்த தெய்வத்தை நோக்கி இன்னொரு பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதையா. பயப்படாதில்ல, கலங்காத. பயம் பெருசா, கலக்கம் பெருசா? ஆமென். கலக்கம் தான் பெருசு. ரெண்டு விதமான கலக்கம் இருக்கு. மனதுல வந்த கலக்கம் வந்தாலும் பெருசு, திங்க கூடாத தின்னுட்டு வயிற்றுல கலக்கம் வந்துருச்சுனாலும் உட்கார முடியாது. சரி போகட்டும். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதுன்னா பாடுங்க, குறையும்னா வேண்டாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நல்லவரே, சர்வ
சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கியவர். சொல்லுங்க. பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த என்னை தம் தயவால் தூக்கியவர். அல்லேலூயா. தாழ்மை கிடந்த நம்மை தன் தயவால் தூக்கியவர். உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆமென். உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளின் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். சொல்லுங்க. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரி துயர்த்தீட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரி துயர்த்தீட்டார். ஆமென். உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசுவே. உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. ஆமென். அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசுவின் பின் நடந்தாள் அந்த யோர்தானை நடந்திடலாம். சொல்லுப்பா. இயேசுவின் பின் நடந்தாள் இந்த யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் தங்கச்சி, விசுவாசம் உனக்கு இருந்தால் தம்பி, எரிகோவை தகர்த்திடலாம். இன்னொரு முறை. விசுவாசம். விசுவாசம் உனக்கு இருந்தால் ஐயா எரிகோவை தகர்த்திடலாம். அம்மா. உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஆமென். உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, என்றும் நன்மைகள் குறையாதே. ஓ, அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள். அல்லேலூயா. இந்த உலகத்துல அவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லி சொல்லி பாருங்களேன், அவருடைய நன்மைகள் குறையாது. எப்படியா குறையும்? எப்படி குறையும்? அவருடைய வேதம் சொல்லுதுல, சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்குமா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. அப்ப எப்படி நீங்க நல்லவர் வல்லவர்னு சொல்லும் போது குறையும். இப்ப மனுஷன் இருக்கான்ல, மனுஷன் தானே நம்மலாம். இந்த மனுஷனையே நீங்க 4 தடவை பாலானே ரொம்ப நல்லவருங்க, செல்வானே ரொம்ப நல்லவருங்க, அந்த பழனி செல்வம் ரொம்ப நல்லவங்க
அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாங்கண்ணே உட்காருங்கண்ணே, டீ குடிங்கண்ணே, இந்த ஒரு தோசை ஊத்துறனே, எலகா நல்லா எலசா ஒரு தோசை ஊத்துறனே. மனிதன் நீங்க நல்லவர்னு சொல்லும்போது உங்களுக்கு மொறுன்னு தோசை கிடைக்குதுன்னா எப்படி 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 ஐயா காலையிலே டீயை குடிச்சிட்டு வந்தேன். லேலுயா. அப்ப மனிதனை நல்லவர்னு சொல்லும்போது நீங்க இயேசுவை பார்த்து நல்லவர்னு சொல்லி பாருங்களேன். இந்த மோசஸ் மாரியப்பன் கம்பு கூட்டில் கிழிஞ்சிருந்தவன் அலங்கரிக்கப்பட்டார் என்றால், இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற தொலைக்காட்சியிலே பார்க்கிற நீங்கள் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, பலமுறை பாடின பாட்டு, ஒரு பாட்டு பாட போறேன். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடாம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், உனக்கு சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார். ஆமென். வேதனை அறிகிறார், உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஆமென். உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்லுங்க இந்த காலை வேளையிலே, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்கி போயிருக்கிறீங்களா? நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய். ஆமென். கூப்பிடு உண்மையாய், நம்ம குறைவெல்லாம் நீக்குவார். அல்லேலூயா. குறைவெல்லாம் நீக்குவார். அதனால ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
மிதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, எசப்பா அதிகாரம் கையிலே. நாம் ஆளுவோம், ஆளுவோம் தேசத்தை. எசப்பா நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அல்லேலூயா. சொல்லிக்கிட்டே இருங்களேன், சொல்லிக்கிட்டே இருங்களேன். அவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். அவர் சொன்ன வார்த்தை என்னங்க? இமை பொழுது லேசா அப்படி கைவிடுற மாதிரி இருக்கும், ஆனால் அவருடைய உருக்கமான இரக்கங்களினாலே அணைத்துக் கொள்வார். அந்த இமை பொழுது ஏங்க கைவிடுறாரு? இல்லை, இமை பொழுது கைவிடுவார்னு அங்கே இருக்கு. அப்போ வேத வார்த்தை பொய் கிடையாது, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். சரி, இமை பொழுது ஏன் கைவிடுறாரு? அது கிடையாது. இப்போவும் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. இப்போ உங்கள் குழந்தை 2.5 வயசில் நடக்க வைக்கிறீங்க, ஏன் கை விட்டு பார்க்குறீங்க? நிற்கிதா, சரியாக நடக்குதா, கீழே விழுதா அப்படின்னு பார்க்குறீங்களா? அதே சமயத்தில் அந்த குழந்தை இன்னும் சரியாக நடக்கலை, கீழே விழுக போகுதுன்னா என்ன செய்றீங்க? அப்படியே எடுத்து மார்பில் கட்டி அணைச்சு, என்ன மக்களே அப்படின்னு பிடிக்கிறீங்களே. அந்த மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்காக, எல்லாம் சொல்லுங்கள், என்னைய ட்ரெயின் பண்ணுறதுக்காக. ஆமென். தவறாக புரிஞ்சுக்க கூடாது. இமை பொழுது கை விடுறாரு. எப்படின்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷர்கள் எப்படி எப்படி இருக்கிறாங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி கர்த்தரோடு இருக்கிறீங்கிறத பேலன்ஸ் பண்ணி உங்களால் தொடர்ந்து இந்த ஓட்டத்தில் நிற்க முடியுதா அப்படிங்கிறத அப்படி விட்டு பார்ப்பார். நீ இன்னும் சரியாக வரலை, நீங்கள் இன்னும் சரியாக வரலை, பக்குவப்படலைன்னா அவர் என்ன செஞ்சுக்குவார்? இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்கள் தயவு, அவருடைய தயவு உங்களுக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சு அப்படி முதல்ல பிடிச்சதோட, இப்போ எப்படி உங்கள் பிள்ளைய சாதாரணமாக கையை பிடிச்சிக்கிட்டே போவீங்க, சரியாக நம்மளை ஃபாலோ பண்ணுறாளான்னு பார்த்து டக்குன்னு அப்படி விட்டுவிட்டு அவர் சரியாக ஃபாலோ பண்ணல, கவனக்குறைவாக தான் இன்னும் இருக்கா, சரிதம் இன்னும் நல்லா கால் பலமாகலை அப்படின்னு நினைக்கும் போது அப்படி தூக்கி தோள்பட்டையில் போட்டுக்கிறீங்களா? அதே மாதிரி என் ஆண்டவர் தோள்பட்டையில் தூக்கி உங்களை போட்டுருவார். கையை தூக்குங்க, நல்லா கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில பாடல் ஆராதனைக்காக நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள நல்ல கடவுளே, இந்த காலை வேளையில நம்முடைய சமூகத்தில் நிற்கும் போது எனக்கு நேரமோ காலமோ சமயமோ தெரியல, உம்மை ஆராதிப்பதில் எவ்வளவு இன்பத்தை நான் கண்டிருக்கிறேன் என்பதை என் ஜனங்களோடு பேசினேன். தொடர்ந்து உம்மை தியானிக்கவும், தொடர்ந்து உம்மை பாடவும், அதில் எத்தனை இன்பம் என்பதை அறிந்திருக்கிற எங்களுக்கு நீங்க இடைப்படுங்க. நீங்க தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியும் நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. சபையார் எழுந்து நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. இந்த நாளிலும் நமக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீத பகுதி 143வது சங்கீதம். எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம். த ஃபெமினியன் ஃபேமஸான ஒரு பாடல் கூட இந்த சங்கீதத்தில் ஃபாதர் அவங்க பாடியிருக்கிறாங்க. ஆகையினால் இந்த நாளில் கொடுத்திருக்கிற சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். 143ஆம் சங்கீதம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும்.
சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மில் தாகமாயிருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிக்கொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவருக்கு ஒப்பாகாதபடி உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். ஆமென். அல்லேலூயா. அவர் முடிக்கும்போது எவ்வளவு தெளிவா எவ்வளவு அழகா முடிக்கிறாரு. நீங்கள் என்னைக்காவது இப்படி சொல்லியிருக்கிறீங்களா? நான் உமது அடியேன். அல்லேலூயா. சாமுவேல் இந்த வார்த்தையை சொன்னார், நான் உனது அடியேன். அடியேன் சொல்லும் கேட்கிறேன். தாவீது என்ன சொல்றாரு? நான் உமது அடியேன். நீங்களும் கூட வேறு எதுவுமே சொல்ல வேணாம். ஆண்டவரே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. என்னைக்கு நம்ம கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறோமோ, ஒபே பண்ண கற்றுக்கொள்கிறோமோ, இப்படி தன்னை அர்ப்பணிக்க கற்றுக்கொள்கிறோமோ, அவங்க வாழ்க்கை தான் உயர்வுதுங்க. உண்மையாக சொல்கிறேங்க, உண்மையாக சொல்கிறேன். கீழ்ப்படியில் இல்லாத பிள்ளைகள் எந்த பிள்ளைங்களாவது கலெக்டர் ஆகிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சர்ச்சில் தான் நல்ல ஊழியக்காரனா வேலைக்காரனா வந்துட முடியுமா? முடியாது. நான் கூட அப்படி தான். யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் சில விஷயங்களில் மாறுத்தரமே சொல்ல மாட்டேன், அப்படியே கீழ்ப்படிவேன். அது எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது, உயர்வின் பாதைக்கு அழைத்து கொண்டு போகிறது. அல்லேலூயா. தாவீது தன்னுடைய விண்ணப்பத்தில் முடிவில் சொல்கிறான், கர்த்தாவே, நான் உமது அடியேன். நீங்களும் சொல்லுங்க இந்த காலை வேளை, நான் உமது அடிமையப்பா, நான் உனது அடியேனப்பா. அப்படியே சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பார்ப்பாரு. சரி, என் பிள்ளை இவங்க என் பிள்ளை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேண்டிய காரியங்களை வேண்டிய நேரத்தில் செய்து, நிச்சயமாக சொல்கிறேன், இந்த ஊழியத்தை பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் மாதம் இல்லாமல் நடத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை அர்ப்பனும் நீசனும் என்னை கொண்டு நடத்துகிறார் என்றால், இந்த திருச்சபையில் நின்று கொண்டிருக்கிற உங்களை கொண்டும், தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கொண்டும், நீங்கள் உங்களை சாட்டிஸ்ஃபைடா அர்ப்பணிக்கும் போது, அடிமை என்றும் அடியேன் என்றும் சொல்லும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நல்ல தேவனை நோக்கி இப்பொழுதும் நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, உமது அடியேனாகிய தாவீதையும் உமது அடியேனாகிய சாமுவேலையும் நீர் உயர்த்தினதை இன்றளவும் தியானிக்கிற நாங்கள் இப்பொழுதும் இந்த காலை வேளையில் இந்த ஓய்வு நாளிலே எங்களை கூட அப்படியே உயர்த்துவதற்கு நாங்கள் அடியேன் அடிமை என்று சொல்லி உங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் மேல் உடைய மிகுந்த கிருபையும் உடைய மிகுந்த மனதிற்கமும் வைத்து இந்த காலை வேளையில் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன், எல்லாவற்றிலும் சமாதானம் தருகிற தேவன், எல்லாவற்றிலும் சந்தோஷம் தருகிற தேவன், உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட சாட்சியை கேட்டு உம்மை துதிக்க தோத்தரிக்க நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்பொழுதும் நானும் கூட உமது அடியேனாக நிற்கிறேன். ஆகையால் தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு நேரம், என்ன நேரம் பாது? காணிக்கை செலுத்துகிற ஒரு நேரம். இப்பொழுது ஒரு பாடல் பாடுகின்ற போது காணிக்கை சேகரிக்கப்படும். ஆன்லைனில் கீழே போடக்கூடிய ஒரே நம்பரிலே தான் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்றவைகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் உங்கள் ஜெப தேவைக்கும் வாட்ஸ்அப்பும் அதே நம்பரிலே தான் இருக்கிறது. கால் பண்ணுவதற்கும் அதே நம்பரில் தான் இருக்கிறது. பேசுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவுகிற வேளையிலே இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க பாடலின் முடிவிலே ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருபோதும் மறவாது உண்மை பிதாயிருக்க உனக்கென்ன குறை மகனே, ஒருபோதும் மறவாது உண்மை பிதாயிருக்க உனக்கென்ன குறை மகளே, உனக்கென்ன குறை மகனே, உனக்கென்ன குறை மகளே, உனக்கென்ன குறை மகனே, உனக்கென்ன குறை மகளே, உனக்கென்ன குறை மகனே, உனக்கென்ன குறை மகளே. கப்பலின் அடித்தட்டிலே களைப்புடனே தூங்குவார், கப்பலின் அடித்தட்டிலே களைப்புடனே தூங்குவார், கதரும் உன் சத்தம் கேட்டாள் கடும் புயல் அமர்த்துவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒருபோதும் மறவாது உண்மை பிதாயிருக்க உனக்கென்ன குறை மகனே, எப்பேரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் ஈவார், எப்பேரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் ஈவார், ஏழை பிள்ளை எல்லோருக்கும் ஏற்ற தந்தை நான் என்பார், ஏழை பிள்ளை எல்லோருக்கும் ஏற்ற தந்தை நான் என்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒருபோதும் மறவாது உண்மை பிதாயிருக்க உனக்கென்ன குறை மகளே, உன்னாசை விசுவாசம் ஜெபமும் வீணாகுமா, உன்னாசை விசுவாசம் ஜெபமும் வீணாகுமா, உறக்கமில்லாதவர் கண் உம்மை விட்டு அகலுமா, உறக்கமில்லாதவர் கண் உன்னை விட்டு அகலுமா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, நீங்க கொடுக்காம யாருக்கும் எங்களுக்கு எதுவும் வருவதில்லை. ஆனாலும் நீர் கொடுத்ததை ஆண்டவரே, எங்கள் திருச்சபை சொந்தங்களும் அநேக குடும்பங்கள் வெளியிலிருந்தும் இந்த ஊழியம் நடப்பதற்காக, இந்த ஊழியத்தின் பணிகளின் தேவைகளுக்காக, ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே மாற்றுத்திறனாளிகளுக்காக கொடுக்கிறார்கள். அப்பா, இந்த ஊழியங்களிலே உம்முடைய கரம் எப்பொழுதும் இருக்கிறதை போல இந்த ஊழியத்திற்கு கொடுத்த அத்தனை குடும்பங்களின் மேலும் என்னை கனப்படுகிறவனை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் இதுவரை பாதுகாத்ததை போல இனி வரும் நாட்களிலும் உம்முடைய கனத்தை ருசிக்க, உம்முடைய வழி நடத்துதலுக்குள்ளே இருக்க
நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட இந்த காலை பொழுதிலே சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களிலே ஆராதனையிலே அமர்ந்திருக்கிற உங்களையும், தொலைக்காட்சி ஆன்லைன் ஊடாக இணைந்திருக்கிற அத்தனை பெரியோர்கள், சிறியோர்கள், வாலிபர்களையும், சகோதர சகோதரிகளையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலும், வரவேற்பதிலும், தோத்திரங்களை செலுத்துவதிலும் நானும் எங்கள் ஊழியர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. எம்மட்டும் நடத்தின தேவன் நம்மை தொடர்ந்து நடத்துவார். ஒரு சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து உங்களை கொஞ்ச நேரம் என்ன செய்ய போகிறேன்? ஜெபிக்க வைக்க போகிறோம், ஆராதிக்க வைக்க போகிறோம். ஆராதிக்கும் போது ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும் போது என்ன செய்யும்? நம்ம தேவன் நம்ம கூட என்ன செய்வாங்க? இடைப்படுவாங்க. அல்லேலூயா. சரி, இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வை அற்ற என்னை கொண்டு அரசு அங்கீகாரத்தோடு செய்யப்படுகிறது என்பதை அநேகம் பேர் அறிந்திருப்பீர்கள். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போதும் ஒரு சில பேர் மாதாந்திரமும் செலுத்தி வருகிறீர்கள். தேவனுடைய நாமத்திலே உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். நீங்க அறிந்திருக்கிற, நீங்கள் தெரிந்திருக்கிற, நீங்க பார்க்கிற இந்த ஊழியங்களை குறித்து இந்தியா முழுவதும் ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து சொல்வதற்கு இந்த சகோதரன் நிற்கிறார், நானும் நிற்க வேண்டும் என்பதை அறிந்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அறிமுகம் செய்து வைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ராகாப் வேசி என்று போடப்பட்டிருக்கிறது. அவளால் ஊழியம் செய்ய முடியல, அவளால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் வேகு பார்க்க வந்தவங்களை, தேசத்தின் நன்மைக்காய் நின்றவர்களை பாதுகாத்ததினால் அவளும் அவளுடைய குடும்பமும் பராமரிக்கப்பட்டது. ரட்சிக்கப்பட்டது ரெண்டாவது விஷயம், பாதுகாக்கப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். ஆகையினால் எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இதுவரைக்கும் நம்ம 8 பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி இருக்கிறோம். கடந்த 2024 ஆகஸ்ட் 13 கூட அருமையான பிளஸ்ஸி என்கிறதான ஒரு மகளுக்கு திருமணத்தை நடத்தினோம். அவளுக்கும் கூட கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். இப்படி திருமண காரியங்களுக்கெல்லாம் கொடுக்கிறவங்க என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, உங்க பிள்ளைக்கு நான் கொடுத்தேன், என் பிள்ளைய கர்த்தர் 2 எத்தனையான ஆசீர்வாதங்களோடு வைத்திருக்கிறாருன்னு சொல்லி. அதனால அழகா வேதம் சொல்லி இருக்கிறது, நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை செய்ய தகுந்த இந்த ஊழியத்துக்கு செய்யுங்க. இன்னைக்கு ஊழியங்கள் எப்படி இருக்குன்னா, ஊழியத்தை கூட ஒரு டூரிஸ்ட் மாதிரி போய் பார்த்துட்டு வர நிலைமைக்கு தள்ளப்பட்டது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. ஊழியம் என்பது ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறத கவனிக்கப்பட வேண்டும். அதுதான் ஊழியம். அதனால ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும், அந்த வார்த்தையினால் கிடைக்கக்கூடிய சிறிய சிறிய காணிக்கைகளை மட்டும் நம்பி இருக்கிற இந்த ஊழியத்தை நீங்க வந்து பாருங்க, ஜெபியுங்க, அறிமுகம் செய்து வைங்க. நீங்களும் முடிந்தவரை இதை ஏழை பிள்ளைகளுக்காக, மாற்றுத்திறனாளிகளுக்காக தாங்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிப்ரவரி மார்ச் அப்படின்னால என்ன காலம்? அது லென்த் டேஸ் ஒன்று, இன்னொன்று எக்ஸாமு, ஃபீஸ் கட்டுற காலம். மாடல் எக்ஸாமு ஆரம்பிக்க போகுது. போர்டு எக்ஸாம் கூட பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதியிலேருந்து என்ன செய்யுது? தொடங்குது. அதுக்கப்புறம் மார்ச் முதல் வாரத்தில் என்ன தொடங்குது? +2க்கு தொடங்குது. +1க்கு செகண்டிலே தொடங்குதா? 10க்கு அப்படி வரிசையாக போயிட்டுருக்கு. கல்லூரி பிள்ளைகளுக்கு வைவா, ப்ராஜெக்டு, ப்ராக்டிக்கல்லு, இன்டர்ன்ஷிப்பு, இன்னும் என்னென்ன ஷிப்புப்பா இருக்கு, இன்னும் என்னென்ன ஷிப் இருக்கு, எல்லாம் என்ன செய்யுது? இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது, மார்ச்சில் முடியும், ஏப்ரல்லையும் முடியும். இதுக்கு என்ன செய்யணும்? இது எல்லாம் தெரிஞ்சது அனையா, உலகம் அறிஞ்ச விஷயம், இது என்னையா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கலாம். கர்த்தர் பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணினவங்க கொடுப்பதற்காக ஜெபியுங்கள். உங்களால் முடிந்த காணிக்கைகளை அந்த ஏழை பிள்ளைகளின் கல்விகளுக்காக கொடுத்து தாங்க. இன்னும் கிட்டத்தட்ட 16 பிள்ளைகளுக்கு ஃபைனல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறேன். இதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.
கல்விக்கு கொடுக்கறதுல ஒரு பெரிய விசேஷமே இருக்கு. ஏன்னா நம்ம ஊரில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, 1000 பேத்துக்கு அன்னச்சத்திரம் போட்டுவதை பார்க்கிலும் 1000 பேத்துக்கு அன்னச்சத்திரம் நாட்டுவதை பார்க்கிலும் ஏழை ஒருவனுக்கு எழுத்தறிவிப்பவன் இறைவன். இந்த உலகத்தில் இந்த உலக பிரகாரமான கண்ணில்லாதவங்களும் கல்வி இல்லாதவர்களும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அதை விட இன்னொன்று சொல்லுவாங்க, கல்வி தீயினால கூட என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாத ஒரு சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த கல்வி, சத்தியத்தோடு கூட கல்வியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதற்காக ஜெபிக்க, இதற்காக உதவ உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாட்களில் நடைபெற்ற உபவாச கூட்டத்திலே கூட அருமையான ஒரு அம்மையார், கோமதி என்கிறதான ஒரு அம்மையார் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வந்து ஒரு அழகான சாட்சியை என்னோடு பகிர்ந்து கொண்டு ஜெபித்து போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த உபவாச கூட்டத்தில் நிறைய செலவு பண்ணுறோம். சாப்பாட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகும் உங்களுக்கே தெரியும். ஒரு நபருக்கு 127 ரூபா வருது. ஒரு சில மாதம் 95 ரூபா வரும். இதுக்கு குறைஞ்சி இன்னைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியல. அப்படி தானே? சாப்பிட்டீங்களா? போன உபவாச கூட்டத்தில் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? ரைட், நல்லா இருந்துச்சா? இதை ஏன் இவ்வளவு சிரமத்தின் மத்தியில் நடத்துகிறோம் என்றால், ஒரு கூட்ட மக்கள் இன்றும் கூட நம்முடைய ஊழியத்தை தொலைக்காட்சியில பார்த்துவிட்டு வார்த்தைகளை கேட்டு நாம் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே விடுதலை பெறுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட விடுதலையின் கூட்டத்தில் நீங்களும் ஒரு நாள் 4வது சனிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு மதுரை பகுதியில் நடைபெறுகிறது. சால்வேஷன் ஆஃப் இந்தியா சர்ச் மதுரைனே உங்களுக்கு லொக்கேஷன் உள்ளே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது கூகுளில். ஆகையினால் இதை பார்த்து நீங்கள் வரலாம். கீழே போடக்கூடிய 9360383940 என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் கலந்து கொண்டு எங்களோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாள் வந்து தான் பாருங்களேன். சேலஞ்சா நான் சொல்கிறேன், ஒரு நாள் வந்து தான் பாருங்களேன். எத்தனையோ கூட்டத்துக்கு போயிட்டோம், இவர் கூட்டத்துக்கும் ஒரு நாள் போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து தான் பாருங்களேன். நிச்சயமாக சொல்கிறேன், இங்கே வந்துட்டு போகிறவங்க இது வரைக்கும் யாரும் நஷ்டமாக போனதில்லை, நீங்களும் நஷ்டமாக போக போகிறதும் இல்லை. ஏன்னா 2 பேர் இருந்தாலும் அந்த சத்தியம்தான், 2000 பேர் இருந்தாலும் அந்த சத்தியம்தான். யாரை பார்த்தும் பேச போகிறதில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன், கர்த்தரை நோக்கி அவருடைய வார்த்தையை கொடுக்கிறேன், கர்த்தர் விடுதலை தர்றாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். ஆனால் நீங்கள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற பிற ஆராதனைகளிலும் கூட கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் திங்கக்கிழமை காலையில் 11 மணிக்கு ஜாய் டிவியில் வந்துடுது. அதுபோல் வழக்கமான நிகழ்ச்சிகள் உண்டு. அதையெல்லாம் சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. ஆனால் இதற்கு மாதத்திற்கு 1,22,000 போயிடுச்சு. போன ஆண்டை விட இந்த ஆண்டு கூடிடுச்சு. ஏன்னா எல்லாருக்குமே ஜிஎஸ்டி ஒரே சமமாக வந்துச்சு. அப்படிங்கிறதுனால குறைஞ்சிருச்சுங்கிறது சொல்லிக்கிடுவோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? குறைஞ்ச பொருளுக்கும் மீடியமான அளவிலே அந்த 18%ங்கிறது நம்மளுக்கு வந்துருச்சு. அதனால் செலவு கூடத்தான் செஞ்சிருக்கு. இதை குறித்து யார் விளக்கம் கேட்டாலும் நிச்சயமாக என்னால் கொடுக்க முடியும், இன்வெஸ்டர் காமிக்க முடியும். ஆகையினாலே உங்கள் திருமண நாள், பிறந்த நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நிகழ்ச்சிகளை தாங்கி உதவிகளை செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. தொடர்ந்து மேலதிக விவரங்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை விசிட் பண்ணுங்கள். உங்கள் பகுதிகளிலே ஊழியங்களை நிறைவேற்ற விரும்புவீர்கள் என்றால் எங்களை அழையுங்கள், பேசுவோம், ஜெபிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை இணைந்து கட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் ஆராதிச்சுக்கிட்டே மட்டும் இருங்க. நான் சொல்லியிருக்கேன் என் வாழ்க்கையை பற்றி, எனக்கு வேறு எதுவும் தெரியாது. ஒரு காலத்தில் அவர் ஆராதிப்பதும் ஸ்தோத்திரம் பண்ணது தான் என் வேலை. அந்த ஒரு காரியத்திலேயே இவ்வளவு பெரிய ஆலயத்தையும் இவ்வளவு பெரிய ஊழியத்தையும் செய்ய முடியும்னா நான் சொல்கிறேன், நிச்சயமாக நீங்களும் ஆராதிக்கும் போது அதே தேவன் உங்களையும் பார்ப்பார். உங்களையும் எந்த காரியத்தில் நீங்கள் உயரணும் வளரணும்னு நினைக்கிறீங்களோ அவர் உங்களை என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? ஆமென், அல்லேலூயா, ஆமென். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பாடுமா? துதிக்கணுங்க, நல்லா துதிக்கணும். கை காலு உடம்பு எல்லாம் அசையணும்.
கேமராக்கு முன்னாடி நிற்கிறேன், நானே அங்கிட்டு போனாலும் பரவாயில்ல, இங்கிட்டு போனாலும் பரவாயில்ல அசைகிறேன். நீங்கள் பக்கத்தில் நம்ம சர்ச்சுக்குள்ள நல்ல இடம் இருக்கு, சின்ன சர்ச்சு தான். அதில் வந்திருக்கிறது கொஞ்சம் பேராக இருந்தாலும் நிற்கிறதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா ஆராதிக்கலாம், நல்லா என்ன செய்யலாம், கையை காலை நீட்டி வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி, இந்த ஓய்வு நாள் எத்தனையோ பேருக்கு இல்லைப்பா எனக்கு கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லி, இந்த காலத்தில் என் உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை நான் கேள்விப்பட்டாலும் தண்ணி, நல்ல தண்ணி, சாப்பாடு, நல்ல சாப்பாடு, நல்ல வீடு, நல்ல புருஷன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க இப்படி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அப்படியே சொல்லி 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 நீங்கள் என்ன செய்யலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம். அப்படி ஆராதிப்போமா? அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. இன்னொரு தடவை பாடு மக்களே. பரலோகமே உம்மை துதிப்பதா. ஆமாப்பா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஓ ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. சொல்லுங்க, உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆண்கள் பக்கம் கையை தட்டுங்க. துதிக்கிறோம் துதிக்கிறோம் பாடுங்க. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். இயேசுவே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே கர்த்தாவே எழுந்தருளும். உந்த நாமம் உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். பாடு மக்களே. உந்த நாமம் பாடுங்கய்யா பாடுங்க. அங்கே வாசம் செய்வீர். இன்னொரு முறை. உந்த நாமம் உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் இங்கே வாசம் செய்வீர். இங்க இங்க சொல்லு மக்களே. உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் இங்க இங்க இங்கே வாசம் செய்வீர். அதனால துதிக்கிறோம். ஆமென். துதிக்கிறோம். கைகளை உயர்த்தி நன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். நல்லா துதிங்க. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். எங்க ஆலயத்திலே ஆலயத்தில் கூடி துதிக்கிறோம். கர்த்தாவே கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே கர்த்தாவே எழுந்தருளும். எங்கள் ஆலயத்திலே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆமென். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியோ துதியும் கனமும் மகிமை. முக்கியமான வரியில விட்டுறக்கூடாது. ஆமென். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் ஏசப்பா துதிக்கிறோம்
ஏசப்பா ஒன்றாக கூடி துதிக்கிறோம் டாடி துதிக்கிறோம் இயேசுவே துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் நல்ல கைகளை தட்டி துதிங்க நல்ல சரீரத்தை அசைச்சு துதிங்க நம்ம ஒன்றாய் கூடி துதிக்கிற போது அன்னைக்கு எப்படி இப்பொழுது துதியுங்கள் என்று சொன்ன போது அன்னைக்கு அந்த பானையை 7 முறை அந்த இடத்தை சுற்றி வந்து ஓ துதியுங்கள் என்று சொல்லும் போது கிதியோன் சொன்ன போது யோசுவா சொன்ன போதெல்லாம் அற்புதம் நடந்ததோ அதே போல துதியுங்கள் என்று நான் இப்ப சொல்றேன். உங்க வீட்டுக்குள்ள இயேசு செய்கிற அற்புதம், உங்க வீட்டுக்குள்ள என் தேவன் செய்கிற அற்புதம், உங்க வீட்டுக்குள்ள என் தகப்பன் செய்கிற அற்புதம் ஓ துதியும் கனமும் செலுத்தின பிள்ளைகள் மேல் இறங்குவதாக வருவதாக. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்படியே நடக்க போகுது, அப்படியே நடக்க போகுது. துதிக்கிற வீட்டில் இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகிறது. துதிக்கிற வீட்டில் இருக்கிற கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகிறது. துதிக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற செய்வினை கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகிறது. துதிக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற சண்டையை கிளப்பி விடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகிறது. துதிக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற மாந்திரீக கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகிறது. ஹல்லேலூயா. நல்லா துதிங்க, ஹல்லேலூயா. நல்லா துதிங்க. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். இப்பவும் துதிக்கிற வீட்டுல சொல்றேன், எது மாறல, எது கிடைக்கல, எது முடியலன்னு சொல்றீங்களோ எல்லாவற்றையும் என் தேவன் இந்த பேதைக்கு, இந்த நீசனுக்கு, இந்த பாவிக்கு, இந்த அற்பனுக்கு, உலகத்தால் தள்ளப்பட்டவனுக்கு, ஒளியை பார்க்க முடியாதவனுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர். நீங்க வாயை திறந்து துதிக்கும் போது, நீங்க வாயை திறந்து துதிக்கும் போது எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைகிறது. எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் உடைகிறது. எல்லா பிரிவினின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகிறது. எல்லா சூழ்நிலைகளும் ஓ மனரம்யமான சூழ்நிலைகளாய் என் இயேசு மாற்றுகிறார். எல்லா கண்ணீர்களும் அவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு அன்றைக்கு துடைத்த தேவன், அன்றைக்கு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், அன்றைக்கு கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன், இன்றைக்கும் அவர் என்னுடைய தேவனாக இருக்கிறபடியால் ஓ சகல துதிக்கும் கலத்திற்கு பாத்திரராகி அவரை துதிக்கும் போது எனக்கு நடக்கும்னு சொல்லி நீங்க துதிக்கும் போது இப்பொழுதே உங்க கண்ணீர் பிள்ளையை குறிச்சு இருக்கலாம், புருஷனை குறித்து இருக்கலாம், மனைவியை குறிச்சு இருக்கலாம், வேலையை குறிச்சு இருக்கலாம், வெளிநாட்டு பயணங்களை குறிச்சு இருக்கலாம், பணத்தை கொடுத்து ஏமாந்த சூழ்நிலையில் இருக்கலாம், வீடு கட்ட முடியாத நிலையை குறிச்சு இருக்கலாம், விவசாயத்தில் இருக்கிற நிலத்தை திருப்ப முடியாதவங்களா இருக்கலாம், நகைக்கு நோட்டீஸ் வந்தவங்களா இருக்கலாம். கர்த்தரை நோக்கி துதிக்கும் போது அன்றைக்கு எப்படி அற்புதமோ அதே அற்புதம் ஓ ரிபானா காதரா பாஷா துரம்னா பனா போலா கரபோனா நடக்குது. நல்லா கையை தட்டி நான் துதிக்கும் போது என் வீட்டுக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள, என் கடன் பாரத்தின் மேல எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஆயுதத்தின் மேலே வரும். சொல்லுங்க, கர்த்தர் நாம மகிமைப்படுத்த நீங்க துதிக்க வந்திருக்கிறீங்க. அவர் உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைங்களை, உங்க பிசினஸ், உங்க கவர்மெண்ட் உத்தியோகத்தை, எந்த காரியமா இருந்தாலும் வெட்கப்படுத்த மாட்டார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆமென். துதிக்கிறோ துதிக்கிறோ சொல்லுப்பா. ஒன்றாக கூடி துதிக்கிறோம் ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். இப்போ எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் காமிச்சிட்டு இருக்காரு. துதிக்கிற பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற மரண பயத்தை, உலகத்துல எதை பார்த்து மரண பயமா இருக்குன்னு சொல்றீங்களோ, யாரை பார்த்து இந்த மனுஷன் வந்தாலே பயம்,
இவங்க வந்தாலே பயம்னு சொல்றீங்களோ, அதை கர்த்தர் எடுக்கிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விசுவாசிக்கும் போது, நீங்கள் துதிக்கும் போது, ஓ கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள கூட அந்த காரியத்தை எடுத்து கொண்டிருக்கிறார். என் அன்பு மகளே, இப்பொழுதே உன் மரண பயம் மாறுகிறது. இப்பொழுதே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கலக்கத்தின் ஆவி மாறுகிறது. இப்பொழுதே அந்த எந்த காரியத்திலும் எந்த தேதி வைத்து எந்த மனிதன் சொன்ன காரியத்தை நினைத்திருக்கிறீர்களோ, அதை இப்பொழுதே என் இயேசுவை துதிக்கிற பிள்ளைகளுக்கு, என் இயேசுவை துதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிக்கிறவங்க. நான் துதிக்கிறதுனால, நான் துதிக்கிறதுனால, நான் ஜெபிக்கிறதுனால, நான் ஆராதிக்கிறதுனால, நான் ஆவியில நிறைஞ்சிருக்கிறதுனால, ஆவியானவர் சொல்ற வார்த்தையா இதை நான் அப்ரிசியேஷன் பண்றதுனால, அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுனால, கனெக்ட் ஆகியிருக்கிறதுனால எனக்கு 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 நடக்கும்னு சொல்லுங்க. எல்லா மரண பயத்துக்கு நீங்களாக்கி, பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடு கொள்ளை நோய்க்கும், சங்கார தூதரின் கைகளுக்கும் தப்புவிக்கப்பட்ட சாட்சி. ஓ, இதை விசுவாசிக்கிற, என்னோடு சேர்ந்து துதிக்கிற, என்னோடு இணைந்து கொண்டிருக்கிற, எங்க ஊழியத்தில் கனெக்ட் ஆகி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நடக்க போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். சொல்றவங்க நல்லா கையை தட்டி, நான் துதிக்கும் போது நடக்குது, இவர் துதிக்கும் போது நடக்குதுன்னா, என் இயேசு எனக்கு செய்வார், என் தேவன் எனக்கு செய்வார், என் வீட்டுக்கு செய்வார், என் பிசினஸ்க்கு செய்வார், என் ஊழியத்துல செய்வார், எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற காரியத்துல செய்வார். என் கடனை குறிச்ச பயம் மாறும், என் பிள்ளைய குறிச்ச பயம் மாறும், என் பிள்ளைங்க குடி வெளியில் குறித்த பயம் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல சொல்ல மாறுது, சொல்ல சொல்ல விலகுது, சொல்ல சொல்ல அற்புதம் நடக்குது, சொல்ல சொல்ல ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள வருது. அந்த ஆவியினால கட்ட முடியும். என வேதம் சொல்லி இருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பலனடைந்து பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் இந்த உலகத்தில் பூமியின் கடையாந்தரம் எங்கிலும் சாட்சிகளாக துதி எடுத்த பிள்ளைகள், ஓ துதி செலுத்தின பிள்ளைகள், துதித்த பிள்ளைகள், ஆராதித்த பிள்ளைகள், ஓ கர்த்தர் அற்புதத்தை ருசிக்க போகிறீர்கள். எதை குறித்து கலங்காம சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். ஓ ரிகா ஷதா லபா லபா ரகா லபா நதா லபா லபா ரதா ரியா நியா கா தா ரபா. எல்லா 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 கையை தட்டி துதி. வெளியே போ, வெளியே போ. பயத்தின் ஆவி வெளியே போ, கலக்கத்தின் ஆவி வெளியே போ, திருமண தடையின் ஆவி வெளியே போ, கர்ப்பத்தின் கடையின் தடையின் ஆவி வெளியே போ, குடும்பத்தில் சண்டையை கிளப்பி விடுகிற ஆவி வெளியே போ, பொறாமையை கொண்டு வருகிற ஆவி வெளியே போ, தொழில் முடக்கத்தை கொண்டு வருகிற ஆவி வெளியே போ. துதி 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 மாறிடுச்சு. விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. துதிங்க, துதிங்க. நல்லா நல்லா துதி. வலது கையை உயர்த்தி துதிங்க. வானத்தை பூமியை படைத்திருக்கிற தேவன் உங்க சத்தத்தை கேட்கிறாருங்க, உங்களை பார்க்கிறாருங்க. உங்க கை தட்ட பார்த்து அன்றைக்கு உடைஞ்சதை போல உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது உடையுது, உங்க பிசினஸுக்கு முன்னாடி இருக்கிறது உடையுது, உங்க பிள்ளைங்க வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்கிறது உடையுது, உடையுது 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 உடையுது. பிடி பிடி. உடையுது 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 உடையுது. கடந்து போகுது, வெளியே போகுது, வெளியே போகுது, வெளியே போகுது, வெளியே போகுது, வெளியே போகுது, வெளியே போகுது. அவர் அவர் உங்களை தொட்டுட்டார், அவர் உங்களை நிரப்பிட்டார். உங்க துதிக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். முடிக்க போறேன். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி அவருடைய வல்லமையை பார்த்தவங்க, அவர் அபிஷேகத்தை உணர்ந்தவங்க, அவர் செய்ய போறாருங்கிறத விசுவாசிக்கிறவங்க, எங்க உட்கார்ந்து பார்த்தாலும் அந்த டிவி பெட்டிக்கு நேர கையை நீட்டி சொல்லுங்க, இயேசுவை துதித்திருக்கிறேன். அன்னைக்கு அலங்கை இடிஞ்சிச்சு, இந்த ஊழியத்துல அற்புதம் நடக்குது.
ஏன் வீட்டுக்குள்ள நடக்கும் சொல்லுங்க, ஏன் தோட்டத்துக்குள்ள நடக்கும், ஏன் விவசாயத்துல நடக்கும், ஏன் காட்டுல நடக்கும், ஏன் வேலையில நடக்கும், ஏன் வியாதியில நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே சொல்லி துதிச்ச சந்தோஷத்தை சத்துரு பொறுக்கி கொள்ளாதபடிக்கு நான் இயேசுவை நோக்கி பார்த்துட்டு வந்திருக்கேன், துதிச்சுட்டு வந்திருக்கேன், அவருக்கு மகிமை செலுத்திட்டு வந்திருக்கிறேன், அவரை உயர்த்திட்டு வந்திருக்கிறேன். என்ன அவர் உயர்த்துவாருங்கிற நம்பிக்கையோட கடந்து போங்க. சத்துருக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிற தீர்மானத்தோடு கடந்து போங்க. எனக்குள்ள தேவையில்லாத விலகின வரக்கூடாதுன்னு அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்துல சொல்லிட்டு வந்துட்டேன்னு கடந்து போங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்யற அற்புதத்தை நான் இல்ல, நீங்க இந்த சபையில சாட்சியா சொல்லுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நான் துதித்த நேரமெல்லாம் என் துயரத்தை மாற்றின தேவன், நான் துதித்த நேரமெல்லாம் என் தேவைகளை சந்தித்த தேவன், நான் துதித்த நேரமெல்லாம் என் விடுதலைகளை எனக்கு தந்த தேவன், இப்பொழுது உம்முடைய ஜனங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நான் பார்க்க உதவி செய்தீரப்பா. நீர் மனிதனைப் போல அல்ல, நீர் சொல்லாத காரியத்தை நான் சொல்லவும் மாட்டேன் என்பது உமக்கு தெரியும். அதனால் அநேக குடும்பங்களுக்கு நீர் கொடுத்த விடுதலையை சாட்சியாய் கேட்டு, ஆண்டவரே, கடன் பாரத்தில் விடுதலை கொடுத்த சாட்சியை கேட்டு, வியாதியில விடுதலை கேட்ட சாட்சிகளை கேட்டு, செய்வினை மாந்திரிக கட்டுக்களில் விடுதலை கொடுத்த சாட்சிகளை கேட்டு, மரண பயங்களை எடுத்து போட்ட சாட்சிகளை கேட்டு, திருமண தடை விலகின சாட்சியை கேட்டு, கர்ப்பத்தின் கனி கொடுத்த சாட்சியை கேட்டு, பிரிவினை ஆவிகள் மாறின சாட்சியை கேட்டு, தொடர்ந்து இந்த ஆலயத்தில் உம்மை மகிமைப்படுத்த, உம்மை துதிக்க, உம்மை தோத்தரிக்க எங்கள் கரத்தை எங்களை உம்முடைய கரத்தில் கரம் நீட்டி ஒப்பு கொடுக்கிறேன். என்னைக்கு கரம் பிடித்து நடத்துகிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், எதிர்காலம் நமக்குண்டு இயேசு பயமில்லைன்னு சொல்லியிருக்கிறார், இயேசு எங்கூட இருப்பார்னு சொல்ல வைத்திருக்கிற தேவன். தொடர்ந்து அப்படியே நம்புகிற பிள்ளைகள், பார்த்த பிள்ளைகள், ஜெபித்த பிள்ளைகள், ஆராதனையில நின்று கொண்டிருந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்க அப்படியே செய்து தொடர்ந்து உம்முடைய வார்த்தை நேரத்திலும் கூட அனிமை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்க, நீங்க தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் மறுபடியும் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் எங்கள் யூடியூப் சேனலிலே விசிட் பண்ணுங்கள். மேலதிக விவரங்கள் வேண்டுமென்றால் என்னோடு கூட கீழே போடக்கூடிய நம்பரிலே தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவரோடு உட்கார்ந்துருக்கும் போது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் டைரக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அப்படிதானே? எல்லாருமே யாருடைய டைரக்ஷனையாவது பின்பற்றி தான் நம்ம வாழ்வோம், அப்படிதானே? ஆனால் அப்படி நல்ல மனிதர்களுடைய டைரக்ஷனை பின்பற்றினால் சந்தோஷம்தான். சில நேரங்களிலே சில விஷயங்களிலே தவறான டைரக்ஷன்லையும் நம்ம பழகி விழுந்து எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறோம். ஆனால் எது எப்படி ஆனாலும் கர்த்தருடைய டைரக்ஷன் என்பது எல்லாவற்றிலும் நம்மை நேர்த்தியாக நடத்தும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட வழியை குறித்து, நாம் சில வழிகளில் நடக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பேச வேண்டும் என்று நான் நினைத்த போது, எடுத்துக்கொள்ளுங்க 143வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். மிக ஒரு அருமையான சங்கீதம் என்று நான் சற்று முன்பு சொன்னேன். இதில் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து, இன்னும் சில வசனங்களை கற்றுக் கொடுத்து, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் நடக்க வேண்டிய டைரக்ஷன் இதுதான் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 143 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காண்பியும். அல்லேலூயா. இத கேட்கிறது யாருப்பா? தாவீது. இந்த தாவீது ராஜா. ஓரளவுக்கு அப்ப எந்த குறையும் இருக்காது. ஆனாலும் இந்த உலகத்தில் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்றால்,
இந்த உலகத்தில் வருகிற தீமையான காரியங்களுக்கு தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் யாரை நோக்கி பார்க்கணும் என்பதை அவன் தெரிந்து கொண்டதனால் கேட்கிறான், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காண்பியும். நான் சொல்லுவேன், எத்தனையோ படித்த நண்பர்கள், எத்தனையோ பணக்கார உறவுகள் என்னோடு இருந்தாலும் இந்த ஊழியத்தில் முதல் டைரக்ஷனை என் கர்த்தரிடத்தில் கேட்பேன். மனுஷன் காட்டுற வழியில சில காரியங்கள் தவறும், சில காரியங்களிலே குறைவு வரும். ஆனால் நான் சொல்றேன், தேவனிடத்தில் மட்டும் இப்படி நீங்கள் கேட்டு அவருடைய வழிகளில் நடந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஆசீர்வாதமாக இருக்கும். சில பேருக்கு இன்னும் கூட என்னுடைய பழைய நண்பர்களுக்கு எப்படி இந்த மோசஸ் மாரியப்பன் இப்படி ஒரு 3 டிவியில் பேசுறாரு, வீடு 2 மாடி வீடு 3 மாடி வீடு, அப்படி வீடாக தான் இன்னும் சில பேர் இந்த பார்க்குறாங்க. சர்ச்சுன்னு உள்ளவங்க சர்ச்சில் வந்து கலந்து கொள்றவங்களுக்கு தான் தெரியுது. அல்லேலூயா. எப்படி இவருக்கு வேறு எந்த ரகசியமும் கிடையாது. நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நான் நடக்க வேண்டிய வழி என்ன, அதை எனக்கு போதியும் என்று சொன்னேன். அவர் வழி நல்ல வழியாக, செம்மையான வழியாக இருந்தது. அழகாக இன்னைக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய வழிகளை நாம பின்பற்றுகிறோம். நான் சொல்றேன், அது எல்லாமே நம்மளை நிரந்தரமாக நடத்த முடியாது. நித்தியமான பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன செய்யாது, கொண்டு போய் சேர்க்காது. ஆனா இந்த வழி, தேவன் தந்திருக்கிற வழி, தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற வழி இருக்கு பாத்தீங்களா, அது உலக வாழ்க்கையிலையும் நிறைவை தரும், பரலோகத்திலையும் நீங்க இயேசு ராஜாவுடைய பக்கத்துல அமர்ந்திருப்பீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது சொல்றேன், அதிகாலையில அந்த வசனத்தை திரும்பி வாசிமா. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். எப்படி நீங்க சொல்லியிருக்கீங்களா என்னைக்காச்சும்? உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காண்பியும். ஆமென். நான் ஒவ்வொரு நாளும் இந்த படி ஏறும்போது ஒவ்வொரு படிக்கட்டிலையும் ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இறங்குறேன். ஒரு நாள் கூட எத்தனை கண்ணு தெரிஞ்சவங்க ஸ்லிப் ஆயிருக்கீங்க? இந்த மோசஸ் மாரியப்பன் ஸ்லிப்பே ஆகலைங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாழ்க்கையிலே வேத வசனங்களை படி, வேத வசனத்தில் சொல்லி இருக்கிற டைரக்ஷனை கடைபிடிக்கிற எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் வழி விலகி போகவே மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். நான் அவரை பார்த்தேன்யா, நான் அவரை பின்பற்றினேன், நான் அவர் ஆளு இவர் ஆளு, அவருடைய வழியில் நடந்தேன், இவருடைய வழியில் நடந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்வேன், எவருடைய வழியில் இருந்தாலும் சரி, அவன் உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும் என்னங்கிறத பார்த்து அந்த வழிக்கு உங்களை என்ன செஞ்சிருக்கான், பயன்படுத்திக்கிறான். ஆனால் நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்முடைய வழியை அவர் எப்படி போதிக்கிறவர்? செம்மையாய் போதிக்கிறவர். அல்லேலூயா. சரி, இது மட்டும் தான் கேட்டாரா அப்படின்னு பார்த்தா 10வது வசனத்தில் இன்னொரு கொஞ்சம் ரொம்ப அழகாக கேட்குறாரு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு ஒரு பெரிய சத்தியத்தைலாம் கற்றுக் கொடுக்கல, சாதாரண விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன். 10வது வசனத்தை கொஞ்சம் வாசி மக்களே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்பிச்சு கொடுங்க. போதிக்கிறதுனா என்னதுங்க? போதிக்கிறதுனா என்னது? பிரசங்கம் இல்ல, சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா. நீங்க கேட்டிருக்கீங்களா? எப்படி? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை. ஆமென். அவருடைய ஆவிக்கு பேர் என்னங்க? நல்ல ஆவி. மனுஷன் காட்டுற வழிகள்ல நடக்கிற ஆவி எல்லாம், வர்ற ஆவி எல்லாம் என்ன ஆவி? கெட்ட ஆவி, பொல்லாத ஆவி. ஏன்னா மனுஷனுடைய இருதயமே ஏற்கனவே இப்ப என்ன சொல்லியிருக்கு பைபிளே? மகா கேடும் திருக்கும் உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. சரி வாசிருங்க. செம்மையான ஆவி, நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இந்த வார்த்தையை கேட்கிற தாவீதுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளிலும் குறைவே வரலனா, நான் சொல்றேன், இந்த சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிற உங்க வாழ்க்கையிலும் குறைவுங்கிறது வராது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நிச்சயமாங்க, நிச்சயமா. தாவீது இன்னும் இது மட்டும் சொல்லல. 119வது சங்கீதத்தில்
59வது வசனத்தில் ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு பாருங்க. ரொம்ப பிடிக்கும் தாவீது. ஐ லைக் இட் பேஷன் அப்படி சொல்லணும். ஐ லவ் யூ தாவீது அப்படின்னு, டேவிட் அப்படின்னு சொல்லணும். நீங்கள்லாம் யாரையே பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்க. நான் எப்போவுமே கடவுளுடைய சீடர்களை, கடவுளுடைய பிள்ளைகளை மட்டும்தான் ஐ லவ் யூம்பேன். அல்லேலூயா. சரி, இப்போ 59வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு, என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு, என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. என் வழிகளை எப்படி இருக்கணுமா? என் வழிகளை திரும்ப வாசிமா. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு, சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திச்சு கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். ஆமென். பாத்தீங்களா, நான் எப்படி போகணும், என்ன செய்யணும்? என் சாட்சி உம்முடைய, அவர் இந்த உலகத்துல வந்ததனுடைய சாட்சி என் மூலமா விளங்கணும். அதை நோக்கி என் வழிகள் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆனா நம்ம என்ன செய்யல, நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில போவோம். அவரை பற்றி சாட்சி சொல்லி நமக்கு என்ன கிடைக்கும்? அப்படியாங்க? மோசஸ் மாரியப்பன் அவரை பற்றி சாட்சியாக நிற்கவும், சாட்சியாய் பாடவும், சாட்சியாய் சொல்லத்தாங்க எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதை விட அவன் இன்னொரு வசனத்தை சொல்ல பாருங்க. 26 வாசிக்குமா? அதே அதிகாரத்தில் 26 வாசிங்க. என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆமென். நீங்க என்னைக்காவது உங்க வழிகளை கர்த்தருக்கு அப்படி விவரிச்சு சொல்லியிருக்கீங்களா? அவர் வழியை கேட்டு இந்த வழியில தான் நான் நடந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களா? சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப தான் ஆசீர்வாதமா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கெங்க நேரம் இருக்கு? அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வழிங்க. உண்மைதான், அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் கஷ்டமான வழி தான். ஏன்னா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷத்தை 7வது அதிகாரத்தை பார்க்கும்போது, நம்ம ஆளுகளுக்கு கஷ்டம்னாலே என்ன செய்யாது, பிடிக்காது. ஆனால் அவர் சொல்றாரு, நீங்க காட்டின வழியில, நீங்க போதிச்ச வழியில நான் சரியா நடந்திருக்கிறேங்கிறத விவரிச்சு சொல்றேன். ஏசாமி சொல்ற வழியெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வழியாக தான் இருக்கும். ஆனால் நான் சொல்றேன், கஷ்டத்தை அனுபவிக்கிற பிள்ளைங்க தான் இஷ்டமான சாப்பாடு சாப்பிட முடியும். என் பிள்ளைகள்கிட்ட நான் அப்படி தான் சொல்லுவேன். இங்கே உட்காந்துருக்கிற பாப்பாட்ட கூட நான் அதை தான் சொல்லுவேன். மக்களே, நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா பின்னாடி நல்ல சாப்பாடு சாப்பிடுவீங்க, இஷ்டப்பட்டதை சாப்பிடுவீங்க. இப்போ நீங்கள் கஷ்டப்பட மறுத்தீங்கன்னா அப்பமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. அல்லேலூயா. அது உண்மை. கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையிலே முன்னுக்கு வர முடியும். நம்ம ஆனால் கஷ்டத்தெல்லாம் விரும்புறதில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்துருவோமே. சும்மா நான் பேசுறத விட 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:13. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரியும். கேட்டுக்கு போகிற வாசலோ விரியும். வழி விசாலமாய் இருக்கிறது. வழி விசாலமா தான் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அதில் வழியா அநேகம் பேர் பிரவேசிப்பார்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும். ஜீவனுக்கு போகிற வாசல் எதுதானா? கஷ்டப்படுறீங்க பாத்தீங்களா, அந்த கஷ்டமான வாசல் தான் ஜீவனுக்கு போகிற வாசல். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாங்க. ரொம்ப தாம்பீகமா, ரொம்ப ஆய் ஊயினா அப்படியே வாழ்ற வாழ்க்கையெல்லாம் உலகத்துல நல்லா இருக்கும். ஆனா ஜீவாதிபதி கிட்ட, ஜீவ ரட்சணியை செய்ய வந்தவர்கிட்ட, ஜீவ காரண்யம் உள்ள தேவனிடத்துல உங்களை கொண்டு போய் என்ன செய்யாது, சேர்க்காது. இந்த சர்ச்சை பத்தி சொல்லுவாங்க, படி கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால தான் வரல அப்படிம்பாங்க. பரவாயில்ல, அதே சமயத்தில் இந்த படியில ஏறி வர்றீங்க பாத்தீங்களா, எவ்வளவு ஆசீர்வாதமா நீங்க இருக்கீங்க. சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இடுக்கமான வழி, கஷ்டமான வழி தான், கர்த்தர் காட்டின வழி தான். ஆனா அந்த வழி உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? உங்க ஜீவனை பரலோகத்துல கொண்டு போய் கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஆனா கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்கு? விசாலமா தான் இருக்கு. நல்லா லஞ்சம் வாங்கி, நல்ல கையூட்டு பெற்று, நல்ல டாம்பீகமா வாழ்ந்து எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அங்க என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. வாசிங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமென். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொன்னார். நான் இன்னைக்கு எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒருவேளை ஏசாமி காட்டுற பாதை, தாவீது கடந்து வந்த பாதை
எல்லாமே கஷ்டப்பட்ட பாதையாத்தான் இருக்கும். ஏன்னா அவரே இந்த உலகத்தில் பாடுள்ளவராகத்தான் வந்தார். ஆனா அவர் எப்படி மகிமையில் மறுரூபமானாரோ உங்க வாழ்க்கைக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால இந்த உலகத்துல மனுஷன் காட்டுற கேட்டுக்கு போகிற கேடான மதிகேடான காரியத்தின் வழியில நீ என்ன செய்யாதீங்க, நடக்காதீங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான்லாம் அப்படி நடக்கிறது இல்லைங்க அப்படின்னு நம்மளா சொல்லிக்கிடுவோம். ஆனா நம்ம எந்த வழியில நடக்கிறோங்கிறது கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா யோபு எல்லா பேரும் ரொம்ப டைலாக் விட்டாங்க. 3 நண்பர்களும் மாத்தி மாத்தி அவனுக்கு கொடமானம் கொடுத்தாங்க. 23:10 என்ன சொல்றாரு பாருங்க. யோபுவின் புத்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபுவின் புத்தகம், இதுக்கு முந்தின புத்தகம் தான், வாசிங்க. 23வது அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நீங்க எந்த வழியில போறீங்கங்கறத அவர் அறிவார். நீங்க கேட்டுக்கு போற வழியில நிக்கிறீங்களா, இல்ல இடுக்கமான வழியை தெரிந்தெடுத்து கர்த்தருடைய ஜீவனுக்கு பிரவேசிக்கிற ஜீவ வாசலுக்குள்ள போக போறீங்களாங்கிறத அவர் பார்த்துட்டு இருப்பார். அல்லேலூயா. எல்லாம் செய்யணும். நீங்க கஷ்டப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமான அவர் ஜீவனை கொடுத்து எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறபடினால நான் அந்த ஜீவன் தேவனுடைய வாசலை தான் என்ன செய்வேன், தெரிந்தெடுப்பேன். இடுக்கமான வாசல் தான், ஆனா அங்க பரலோகத்துல எனக்கு என்ன உண்டு, விசாலம் உண்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, போயா இங்க இருக்கும்போதே ஒன்றும் சாதிக்க முடியல, அங்க போய் என்ன நடக்குங்கிறது நான் எனக்கு என்னையா தெரியும். அது அறிவில்லாதவன் பேசுற பேச்சு, அது ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் பேசுற பேச்சு. நம்மளும் அப்படி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு நான் நடக்க வேண்டிய வழியை போதிச்சு நடத்துங்க. கேட்டுக்கு போகிற வழியில போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. சிலர் தான் இந்த இடுக்கமான வரியை தெரிந்து கொள்வார்னு சொல்லி இருக்கிறாரு. ஜீவதேவனுடைய ஒளியை தெரிந்து கொள்வார்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த சிலர்ல நானா என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கூட சங்கீதத்தின் புஸ்தகத்துல ரொம்ப அழகான ஒரு சின்ன குட்டி சங்கீதம், ரொம்ப கல்யாண வீடு பிரதிஷ்டை வீடுகளில் வாசிக்கிற ஒரு சங்கீதம் 128 ஒரு வழி அவர் குறித்து சொல்லியிருக்கு பாருங்க. முதல் வசனத்துல ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. அதுல கர்த்தரை நம்புகிறவர்கள் 128 மக்களே, 128ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான். உங்க வழி எப்படி இருக்கு? செமையான வழியில் இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற வழி இருக்கா? கேட்டுக்கு போகிற வழி இருக்கா? இல்ல இடுக்கமான வழியில பிரவேசிக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிங்க. இங்க சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுகிற வழி இருக்கு பாத்தீங்களா, அந்த வழியை நீங்க தெரிந்தெடுத்தா அதுக்கு பின்னாடி என்ன வருது, கையின் பிரயாசத்தை சாப்பிடுவா, இது உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கு. அடுத்த வசனம் என்னமா சொல்லுது அதுக்கு பின்னாடி, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீங்க உங்க வழி சரியா இருந்தா தான் உங்களுக்கு கையின் பிரயாசம் என்ன செய்யும், வாக்கியம் செம்மையான வழியா இருக்கணும். கர்த்தரிடத்துல போதித்து கேட்டுக்கொண்ட வழியா இருக்கணும். இடுக்கமான வழியா சின்ன பிசினஸா இருந்தாலும் அதுல உண்மையும் உத்தமமா என்ன செய்யணும். சில பேர்லாம் வியாபாரத்துக்காண்டி தவறான வழியை திருப்புவாங்க, தவறான வழியை செய்வாங்க. நாங்க சென்ட்ரல் மார்க்கெட்ல ஒரு அம்மா கிட்ட காய்கறி வாங்குவோம். அப்புறம் அந்த அம்மாட்ட ரெகுலரா வாங்குவோம். அந்த அம்மா ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, இது நடந்த சம்பவம், நானே பார்த்த சம்பவம், எங்க அண்ணாச்சி கூட இருக்கும்போது நானே பார்த்த சம்பவம். நாங்க தான் போவோம் அப்ப காய்கறி வாங்கும்போது. அந்த அம்மா கொஞ்ச நேரத்துல படிக்கல காணான்னு தேடிச்சு. படிக்கல் எப்படின்னா ஒரு 150 கிராம் அது அந்த படிக்கல் மறந்து போச்சு. அந்த படிக்கல்லையும் சேர்த்து வச்சு தான் எடை போடுவாங்க. கரெக்டாக எடுத்துரும், படிக்கலை எடுக்காமல் அன்னைக்கு டப்புன்னு சாக்குக்குள்ளேயே போட்டுருச்சு, சீனி வரக்காக்குள்ள. அன்னையிலேருந்து அந்த அம்மாட்ட காய் வாங்குறதே நாங்கள் விட்டுட்டோம். ஏன்னா இவ்வளவு நம்ம கரெக்டாக இருந்தும் கூட ஒரு 150 கிராமில் அந்த அம்மா என்ன செஞ்சிடலாம் நினைக்குது, சம்பாரிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட எப்படி தான் இருக்கு வழிகள். கர்த்தருக்கு பயந்தாதான் முதல்ல கையின் பிரயாசம் ஆசீர்வாதமா வரும். அதுக்கு பின்னாடி என்ன போட்டிருக்கு வாசிங்க. கர்த்தர் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவா, இது உனக்கு நன்மை பாக்கியம் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் ஆமென். முதல்ல வேலை இருந்தாதான் மனைவியே வரும். இன்னைக்கு வேலை இல்லாதவனுக்கு பொண்ணு கொடுப்பீங்களா, வேலை இருக்கிறவனுக்கு பொண்ணு கொடுப்பீங்களா? அப்போ உங்க வழி என்ன இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுற வழியா இருக்கணும், செம்மையான வழியா இருக்கணும். சின்ன பிசினஸ் பண்ணாலும், சின்ன ஊழியத்தில் வேலை பார்த்தாலும், சின்ன தொழில் சொந்தமா பண்ணினாலும், இல்லை சின்ன போஸ்டிங் தான் கவர்மெண்ட்ல இருந்தாலும்,
அதில் என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். ஆனால் நம்ம எப்போவுமே எப்படி இல்லை, கேட்டுக்கு போகிற வழியில் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. கேட்டுக்கு போகிற வழி இன்னைக்கு கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஜீவதேவனுடைய வாசல் அது இல்லை. பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்காது. அல்லேலூயா. மனைவி வீட்டோரங்களிலே கனி தரும் திராட்சை செடியை போல, பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல, எல்லாம் தெரியும். ஆனால் அதுக்கு மெயினான ஒரு வழி நீங்கள் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற ஒரு வழியில், அவருக்கு பயந்து நடக்கிற வழியை நீங்கள் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். ஆயா, கர்த்தர் என்ன பார்க்கவா போறாரு, அண்ணன் என்னவா போறாரு, அண்ணன் என்ன பார்க்கவா போறாரு. அண்ணனும் பார்க்க வேணாம், பாஸ்டரும் பார்க்க வேணாம், அண்ணியும் பார்க்க வேணாம். ஓ, அண்ணி இல்லையோ? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க? பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, இவர் தான் அப்படி சொன்னாரு அப்படின்னு பார்த்தா அவர் பையன் இதை பத்தி என்ன சொல்றாரு? யார் பையன்? சாலமோனா? ரைட்டு. அடுத்த புத்தகத்தை திருப்புங்க, நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். வழிகள் எல்லாம் யாரை நினைக்கணுமா? எப்படி நினைக்கிறீங்களா நீங்க? போற வழியிலாம் ஏதோ ஆரம்ப ஜெபம் பண்ணுவோம் ஐயா, வீட்டில் போகும்போது ஜெபம் பண்ணிக்கிறோம் ஐயா, அவர் என்ன செய்வார்? பார்த்துக்குருவார். அப்படியா? ஆனால் வேதம் அழகாக சொல்லுது, நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் வழிகள் எல்லாவற்றிலும் அவரை நினைக்கணுமா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் நம்மளுக்கு தெரியாத காரியங்கள் இருந்திருக்கு, ஆனால் கர்த்தருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வாசிங்க, வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். நான் மோசஸ் மாரியப்பன் எங்கேயாச்சும் போனாலும் சரி, எந்த இடத்துல நின்னாலும் சரி, யாரு கூட்டிட்டு போனாலும் சரி, வழி முழுக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு என்ன அறியாம சில நேரம் சத்தம் போட்டு பாடிக்கிட்டு கூட போவேன். தம்பி ஒழுங்கா ஓட்டுறானோ இல்லையோ, கர்த்தர் வண்டியை ஒழுங்கா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நான் என்கிட்ட இருக்கிற பிள்ளைங்க என்னை பொறுத்தளவுக்கு கவனமாக தான் போகிறாங்க. ஆனால் நான் வழிகளெல்லாம் யாரை நினைக்கணுமா? தேவனை நினைக்கணும். இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? அதில் 24வது வசனத்தை வாசிங்க, 17வது வசனத்தை வாசிங்க. அதின் வழிகள், எதன் வழிகள்னு தெரிஞ்சுக்கிறோன்னா 15லேருந்து படிச்சு பாருங்க, தெரியும். கர்த்தருடைய வழிகளில் நடந்து கர்த்தருடைய ஞானத்தை கேட்டு நடக்கிறவனுடைய வழிகள், அதான் அங்கே போட்டிருக்கு, அதின் வழிகள். ஆமென், அல்லேலூயா. என்னத்தை தருதுப்பா? அதின் வழிகள் இனிதான வழிகள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஞானத்தில் நடக்கிற பிள்ளைகள், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய வழிகளை கேட்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு என்ன வழிகளா இருக்காது? இனிதான வழி. நீங்க போற பாலையெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப இனிமையா இருக்குல்ல? ஏன் பிரதர் கேட்குறீங்க? சேராட்டால வச்சு புளி மூட்டையை புதுக்கின மாதிரி புதுக்கிப்படுறேன். அந்த வழியை சொல்லலை நான். உங்க வாழ்க்கையில நீங்க தேர்ந்தெடுக்கிற வழி. அல்லேலூயா. வாசி மக்களே. அதின் பாதைகள் எல்லாம் சமாதானம். அதின் பாதைகள் எல்லாம் எப்படி இருக்காம்பா? கரங்களை தட்டித்தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். ஆமென். எது? இந்த வழியை பின்பற்றினவருக்கு, அதாவது கேட்டுக்கு போற வழியை விட்டுட்டு இடுக்கமான வழியில, கர்த்தர் காட்டுகிற செம்மையான வழிகளில நடக்க சொல்லித்தாரும்னு கேட்டு போற வழி இருக்கு இல்லையா, அந்த வழியை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. வாசிங்க. அதை பெற்றுக்கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். அதை பெற்றுக்கொள்ளுகிற எவனும் பாக்கியவானா? நான் எந்த காரியத்துக்கு இதை வைக்கிறேன் தெரியுமா? இது வரைக்கும் நீங்க எந்தெந்த வழியிலையோ, யார் யார் வழியிலையோ போயிருந்தாலும் சரி, இனிமே நீங்க நடக்க வேண்டியது என்ன வழி இருக்கணும்? ஜீவ மார்க்கத்தை, ஜீவ வெறிச்சத்தை, ஜீவ நதியோடு நடக்கிற ஒரு வழியை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் நீங்க என்ன வாங்க முடியும்? பாக்கியவானாய் மாற முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர்ட்ட கேட்போமா? ஆண்டவரே, எனக்கு உம்முடைய ஜீவ வழி இதான்னு தெரிஞ்சுக்கிருச்சு, நீர் தான் ஜீவ தண்ணீர்னு தெரிஞ்சுக்கிருச்சு, நீர் தான் ஜீவ ஊற்றுன்னு தெரிஞ்சுக்கிருச்சு, நீர் தான் ஜீவ நதின்னு தெரிஞ்சுக்கிருச்சு, எனக்கு என்ன செய்யுங்க? நடத்துங்க. அல்லேலூயா. உண்மையா சொல்றேங்க, எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும், எவ்வளவு பணம் தேவை இருந்தாலும், முதல்ல என் முழங்கால ஆண்டவர்கிட்ட முடக்குவேன். அவர் என்ன சொல்றாரு, என்ன வழியில நடக்க சொல்றாருங்கிறத பார்ப்பேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு பர்சனலா சில பேர் இருக்கிறாங்க, பெரியவங்ககிட்ட கேட்பேன். அது சரியான வழியாக
என் தேவன் அவர்களோடு பேச வச்சிருப்பாரு. அது அழகா நடக்கும். அல்லேலூயா. இன்னும் 15வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சில காரியங்கள் போட்டிருக்கு. 10வது வசனத்தில் படித்து பாருங்க, தெரியும், நீதிமொழிகளின் புத்தகத்தில். ஆனால் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, யோபுவின் புத்தகம் 23:10, அதை கொஞ்சம் முழுசாக வாசிருங்களேன், நல்லா இருக்கும். ரொம்ப அழகான ஒரு காரியம், ரொம்ப அழகான ஒரு காரியம். 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமே. அங்க சொன்னா கஷ்டமான வழிதான்ப்பா அது, அதுதான் ஜீவ வழி, வாசல் அப்படின்னு. இங்க சொல்றான், நான் போற வழி என் உடம்புல ஃபுல்லா கொத்திக்கிட்டு சுரண்டிக்கிட்டு இருக்கிற கஷ்டமான வழிதான். ஆனா அவர் என்னை சோதித்த பிறகு இந்த வழியில நான் எப்படி இருக்க போறேன்? பொன்னாக ஜொலிக்க போறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில கொஞ்ச காலத்துக்கு கஷ்டப்பட்டாலும் யோபுவை போல பொன்னாக ஜொலிக்கிற வழி வேணுமா? இல்ல கொஞ்ச கால சந்தோஷத்துக்காக கேட்டுக்கு போகிற வழி வேணுமா? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. அப்ப என்னையா செய்யறது? அதுக்கு என்னையா செய்யலாம் அப்படிங்கிறீங்களா? அதுக்கும் வழியை சொல்லியிருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 37:5 என்ன சொல்லணும்? உங்க வழி இப்ப என்ன வழியில நீங்க நடந்துட்டு இருக்கீங்கிறத முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். வாசிக்கிற மக்களே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆமென். அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை யாராருடைய டைரக்ஷன்லயும் நீங்க நடந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை, தவறு இல்லை. நிச்சயமா எல்லா மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு டைரக்ஷன் இருந்திருக்கும். எந்த வழியுமே இல்லாம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஒரு பாட்டுல கூட ஒருத்தர் சொல்லுவாரு, வந்த கணக்கு புரிந்து கொண்டேன். நல்ல பாட்டு அந்த பாட்டு. வந்த கணக்கு தெரிஞ்சிருச்சு, போற கணக்கு தெரியல பாரு. அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? வந்த கணக்கு புரிந்து கொண்டேன், போகும் கணக்கு தெரியவில்லை, இடையினிலே என் கணக்கை எழுதுவது தெரியவில்லை. ஆனால் எழுதி இருக்கிற தேவனிடத்துல உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா அவரு நீங்க எந்த வழியில நடக்கணுங்கிறத அழகா டைரக்ஷன் பண்ணி நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை உங்களுக்கு செய்து முடிச்சு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வச்சு ஜீவ வாசலுக்குள்ள உங்களை நடக்க பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது இன்னைக்கு நிறைய பேர் அறியறது இல்லை. நானே கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னத்தை கடவுளை பின்பற்றி, என்னத்தை பைபிளை படிச்சு, என்னத்தை சர்ச்சுக்கு போய். ஹலோ, நான் சொல்றேன், சில நேரத்தில் சர்ச்சுக்கு வர்றது கூட கஷ்டமா தான் இருக்கும். சர்ச்சுக்கு வர்றதை கூட தப்பா தான் பேசுவாங்க. சர்ச்சுக்கு வர்ற வழியை கூட நீங்க எங்கேயோ போயிட்டு வர்றீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, அந்த சோதனையில நீங்க ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, உங்களை பொன்னாக என் ஆண்டவர் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்லலைங்க, நீதிமொழிகள் தெளிவா சொல்லி இருக்கு, தாவீதின் புத்தகத்துல தெளிவா சொல்லி இருக்குது. நிச்சயமா சொல்றேன், நீங்கள் விசுவாசித்து இன்னைக்கு ஆண்டவரே நானும் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக சகோதரன் பேசியிருக்காரு, நானும் இழந்து போக கூடாதுங்கிறதுக்காக சகோதரன் பேசியிருக்காரு. என்ன நடத்துங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த 128 கடைசி வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வழிகளிலே பயந்து நடக்கும்போது என்னமா சொல்லுது? அந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போறேன், பாருங்களேன், நல்லா இருக்கும் பாருங்க. 128 கடைசி வசனம் என்னப்பா சொல்லுது? உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். எந்த வழியில நடந்தா? இடுக்கமான வழியில, கஷ்டப்படுற வழியில நடந்தால், தேவனுக்கு பிரியமான வழியில நடந்தால், அவர் போதித்த வழிகளிலே நடந்தால், அவர் சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன் என்கிற நம்பிக்கையின் வழியில அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் காட்டி போயிருக்கிற வழியை விட்டு விலக மாட்டேன்னு தீர்மானம் எடுத்தா, அல்லேலூயா, உங்க வீட்டுக்கு என்ன வரும்? சமாதானம் வரும். ஏன்னா அவருடைய வழி இனிமை. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு காட்டுற வழி இனிமையானது, இயேசு காட்டுற வழி சமாதானமானது, இயேசு காட்டுற வழி மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிற வழி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதை தெரிஞ்சு அவருடைய வழியில எந்த சூழ்நிலையிலும் விட்டு விலகாம என்ன போன்ற எத்தனையோ ஊழியக்காரங்களும் இல்லையோ எத்தனையோ விசுவாச பிள்ளைகளும் நடந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் யார் கெட்டு போயிருக்கா சொல்லுங்க பாப்போம்?
யாராவது சொல்ல முடியுமா, கர்த்தரை நான் முழுசா பின்பற்றினையா, முழுசா பின்பற்றினையா, எனக்கு ஒண்ணுமே நடக்கல, நான் இப்படி கெட்டு போயிட்டேயா, இப்படி சோர்ந்து போயிட்டேயா, இப்படி கிடைக்காம இருந்துட்டேயா, எங்க அப்பா சொன்னதை கேட்டு, எங்க அம்மா சொன்னதை கேட்டு, எங்க சித்தப்பையன் சொன்னதை கேட்டு, பெரிய பையன் சொன்னதை கேட்டு, அங்க போயிருந்தேனா இங்க போயிருந்தேனா, நான் அம்புட்டு சாதிச்சிருப்பேன், இம்புட்டு சாதிச்சிருப்பேன். சாதிப்பாங்க, சாதிக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது என்ன செய்யும், வீணா போகும். நான் சொல்லல, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு சொல்றேன், நீங்க கொஞ்சம் இடுக்கமான சூழ்நிலையில வாழ்ந்தால் கூட, கொஞ்சம் கஷ்டப்படுற சூழ்நிலையில வாழ்ந்தா கூட, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இப்பவும் கூட, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை, செம்மையான வழிகளை நடக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் கற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறேன், நீங்க என்ன போதிச்சு நடத்துங்க. யோபுவை போல நானும் என்னுடைய வழிகளை குறித்து அறிஞ்சிருக்கிறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆகையினால எந்தெந்த வழியில இதுவரைக்கும் நடந்தனோ எல்லா வழியும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க போறேன். என்னை ஆசீர்வதிங்க, என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நடத்தும்படி நான் உங்களை ஜெபிக்கிறேன், நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழும்பி நிற்போமா? இன்னைக்கு சீக்கிரமா உங்களை அனுப்பியாச்சு. ஏன்னா இதை பத்தி பேசினா இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். எல்லாரும் சபையை குறித்து பாரத்தோடு உள்ளவங்க குறித்த நேரத்துக்கு வந்திருக்கிறீங்க. நேற்றைய தினத்தில் நமக்கு எப்படி பிரச்சனை இருக்குது, இன்னும் முடிஞ்ச பின்னாடி நான் எங்கே போக வேண்டி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால உங்கள் கரத்தில் விட்டுறேன், உங்கள் வழியை உங்கள் கரத்தில் விட்டுறேன். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை இப்போமா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்து அந்த செம்மையான பாதையில் நான் நடக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, டைரக்ஷன் பண்ணுங்கன்னு கேளுங்க. நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்க, நீங்கள் எந்த வழியில் போகணுங்கிறது கர்த்தருக்கு தெரியாமல் ஒரு காரியமும் இல்லை. ஏன்னா அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் அணுவேதும் என்ன செய்யாது, அசையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த காரியமும் அணுகாது, அசையாது. அதனால அவர்கிட்ட கேட்க போறேன், அவர் என்ன நடத்துவார். அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எழும்பி நில்லுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. பாடுமா? இன்னைக்கு தாவீதுக்கு ஒரு செம்மையான வழி கிடைச்சிச்சுன்னா, அவன் கிருபையா நம்பிக்கையோடு காத்திருந்தது உண்மையா, நானும் தாயா காத்திருந்து இந்த ஆராதனைக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கேளுங்களேன். எந்தெந்த வழியிலையோ நான் நடந்தேன், ஆனா என் வழியை இயேசு அறிந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டேன், என்னை நடத்துவாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். என் மனுஷன் காட்டின வழிகள்லாம் விட்டு விலக போறேன், என்ன அவர் நடத்துவார்னு சொல்லுங்களேன். இந்த ஒன்றுக்குமே உதவாத மோசஸ் மாரியப்பனை ஒரு செம்மையான பாதையில அவருடைய செம்மையான ஆவி நடத்திக்கிட்டு இருக்குன்னா, என் வழிகள் எல்லாம் அவரை நினைக்கும் போது நான் போற இடத்தெல்லாம் செவ்வையாய் போய் சேர்க்கிறாருன்னா, நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க நினைக்கும் போதும் உங்களுக்குள்ள இருக்கிற தடைகள் எல்லாம் விலகும், உங்களுக்குள்ள இருக்கிற கோணல் எல்லாம் அவர் நடத்துகிற வழியினால மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம்மல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான பாதைகளே நடத்த வேண்டுமே, செம்மையான வழிகளிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. சொல்லுங்க. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. சொல்லுங்க. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம், வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பாசமே, எனது பிரியமே,
எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய. கேளுங்க, ஒப்பு கொடுங்க. எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய. எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நாசரே. ஆமே நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பி உள்ளோ, ஆமே, உம்மையே நம்பி வந்தோம். வல்ல பரிசுத்த ஆவியானவர் தினந்தோறும் நடக்க வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் நடக்க வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. சொல்லுங்க, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. ஓ, உமக்கு பிரியமானதை செய்ய. ஆமென். எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. எல்லாம் ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எத்தனையோ வழியில நடந்திருப்பேன். அதனால என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்துக்கு பல காரியங்கள்ல தடை. ஆனா தாவீது ராஜாவா இருந்து சொன்னா, நான் அதிகாலையில தேடுவேன், உம்முடைய கிருபை கேட்க பண்ணி நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காண்பித்து கொடுங்கன்னு கேட்டான். செமையான வழிகளை எனக்கு போதிங்கன்னு கேட்டான். அந்த செமையான வழிகளை எனக்கும் கூட நான் பார்க்கணும், நான் வாழணும். அதுக்காக இந்த சகோதரனை வச்சு பேசி இருக்கிறீங்க. எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்களேன். உங்க வழியை மனுஷன் அறிந்திருக்க முடியாது. உங்க வழியை பார்த்து மனுஷன் என்ன வேணாலும் கிண்டல் பண்ணியிருக்கட்டும், கேலி பண்ணியிருக்கட்டும். ஆனா கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் பாடுகளுக்குள்ள போராட்டங்களுக்குள்ள நடத்தி இருந்தாலும், யோபு சோதித்த பிறகு பொன்னாய் விளங்கினார் என்றால், தாவீது அவருடைய வழிகளில் நடந்த பிறகு பொன்னாக விளங்கினார் என்றால், யோபுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மை என்றால், இன்றைக்கு இந்த ஆலயத்தில் நின்று கொண்டு, கர்த்தாவே நான் உம்முடைய வழியை விட்டு விலக மாட்டேன், நீரே வழியும் சத்தியமும் ஜீவன் என்பது எனக்கு தெரியும், நீர் காட்டுகிற வழிதான் செம்மையானது என்பது எனக்கு தெரியும், ஆகையினால் உம்மை மாத்திரம் நினைத்து இந்த ஊழியத்தை செய்கிற இவருடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் வல்லமைகளும் அடையாளங்களும் நடக்குதுன்னா, அப்படிப்பட்ட செம்மையான வழி, செவ்வையான வழி என் வாழ்க்கையில வேணும். அந்த வாழ்க்கை தான் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அந்த கிருபையை இப்பொழுதே என் மேல வைங்கன்னு கேளுங்க. உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் தொழில் ஆசீர்வாதம் இல்லையா? கர்த்தர் இப்ப ஆசீர்வதிக்கிறாரு. உங்க பிள்ளைங்களுக்கு திருமண காரியத்துல கை கூடி வரலையா? கர்த்தர் ஏற்ற துணையை உண்டாக்குறாரு. உங்க பிள்ளைங்களுக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கலையா? இப்ப நீங்க துன்மார்க்கத்துக்கு எதுவான ஏதாவது வழி இருந்தா அதை கர்த்தருடைய சமூகத்துல இறக்கி வச்சு எல்லாவற்றையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. உங்ககிட்ட நான் தப்ப முடியாது, ஆகையினால் நான் நல்ல வழியில தான், நீங்க காட்டுற வழியில தான் நடப்பேன்னு சொல்லுங்க. கர்த்தர் இதுவரைக்கும் நடக்காதத அநேக காரியத்துல ரெண்டத்தனையான பலன்களை உங்க பிள்ளைங்களுக்கு, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியில நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துல செய்வார். உண்மையா சொல்றேங்க, இந்த ஊழியத்துல யாரையும் நம்பி நான் இதுவரைக்கும் ஓடினதில்லை, இனிமேல் ஓட போறதும் இல்லை. லட்சம் கொடுத்தவங்களே நான் ஆக போகணும் எந்த மேடையிலையும் எந்த பிரசங்கத்திலையும் பாராட்டி சொன்னதும் இல்லை, சொல்ல போறதும் இல்லை. ஆனா கர்த்தருடைய வழியில நடப்பேன். அவர் எனக்கு தேவையானதை எல்லா விதத்திலும் டைரக்ஷன் பண்ணி யாரை கொண்டு எழுப்பி இந்த ஊழியத்தை நடத்தணுமோ அதை இதுவரைக்கும் நடத்துகிற தேவன். இப்போ கூட நீங்கள் தீர்மானம் எடுத்தா அப்படிப்பட்ட வார்த்தையை நான் நம்புகிறேன். இந்த ஊழியம் நடக்குதுன்னா என்னையும் அவர் நடத்தக்கூடும். அவர் காட்டுகிற வழிதான் மெய்யான வழி, பரலோகத்துக்கு போகிற வழி. கொஞ்சம் இடுக்கமாக இருந்தாலும் ஜீவ வாசலை எனக்கு திறந்து காமிக்கிற வழி. ஆகையினால் இந்த உலகத்தின் கேட்டான வழி, பிசாசு கொண்டு வருகிற வழிக்கு போக மாட்டேன் தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமா உங்களை நல்ல வழியில நடத்துவார். நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தான் அது நடக்கும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ, அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல என்னோட சேர்ந்து ஒருமனப்பட்டு சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய வழிகளில் நடந்து ஜீவ வெளிச்சத்தை நான் காணணும்.
ஜீவ வெளிச்சத்தை நான் காணணும், ஜீவ நதியை நான் பார்க்கணும், ஜீவ தண்ணீர் என் வீட்டுக்கு வரணும். இதுவரைக்கும் இருந்த எல்லா ஆசீர்வாத தடைகளும் இன்னைக்கு மாறணும். நான் நம்புறேன். தாவீது நம்பினதை போல நம்புறேன், யோபு நம்பினதை போல நம்புறேன், சாலமா நம்பினதை போல நம்புறேன், எங்க ஊழியக்காரங்க நம்பினதை போல நம்புறேன். விசுவாச பிள்ளைங்க ஒரு சில நம்பி சாட்சியா சொல்றாங்களே, அதை போல நானும் சாட்சியா நிப்பேன்னு சொல்லி நம்புறேன். என்னை நடத்துங்கன்னு கேளுங்க. கர்த்தர் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்றால் உங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, நீங்க எனக்கு வழி காட்டினத, உம்முடைய போதனைக்கு காத்திருந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு இந்த ஊழியத்தை நடத்துறதவே உம்முடைய பிள்ளைகள் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக நீங்க பேசினதை நான் பேசியிருக்கிறேன்ப்பா. மனுஷனுடைய பார்வையில் யார் யார் என்னென்ன டைரக்ஷனில் நடக்கிறாங்கங்கிறது தெரியாமல் இருக்கலாம் டாடி, ஆனால் எல்லா வழிகளையும் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க ஐயா. அதனால் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது அவங்க கடன் பாரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு புதிய வழியை காட்டுங்க. பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தில் முயற்சி செய்கிற பிள்ளைகளுக்கு எந்த குடும்பத்தோடு எப்படி உறவுகள் வைக்கணும் பேசணுங்கிற ஒரு புதிய வழிவாசலை திறந்து கொடுங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை குறைக்க நீங்க உதவி செய்யுங்க, ஒரு புதிய வழியை திறந்து கொடுங்கப்பா. ஆண்டவரே பிசினஸ் செஞ்சு என்னதான் நான் முயற்சித்தாலும், உலகத்தான் சொல்ற காரியத்தெல்லாம் கேட்டு முயற்சித்தாலும் நஷ்டமே வந்துருச்சு. இனி நான் கர்த்தருடைய வழிகளை பின்பற்ற போறேன்னு சொல்லி செம்மையான வழிகளில் தொழில் செய்ய விரும்புறவங்க, ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு ஆண்டவரே செவ்வையான பாதையை ஆசீர்வாதமான காரியங்களா நீங்க செய்து உதவி செய்யுங்கப்பா. அப்படியே கூட ஊழியம் செய்கிற பிள்ளைகள், என்னோடு உழைக்கிற பிள்ளைங்களையும் கூட தொடர்ந்து உம்முடைய வழிகளில் நடத்தி வாலாக்காம தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்துறதுக்கு நீங்க உதவி செய்றீங்களே, அதே போல இதை பார்க்கிறவங்க, இந்த ஆராதனையில கலந்து கொண்டவங்க எல்லாருக்கும் உதவி செய்து தொடர்ந்து நீங்க நடத்துனதை கேட்டு துதிக்க தோத்தரிக்க கிருபை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.